அடேங்கப்பா ஏப்பா அந்த சத்தியமா ரொம்ப கஷ்டமா இருக்கும் மோகினி. சரி மேம்படி இருக்கிற பிள்ளையாரு எனக்கு வேண்டாம். அவர் என்ன கடப்படி இருக்கிற வேலை முடிச்சேன். சரி ஏமா அது உத்தமி இருக்காம அவன் மேலே பண்ணிட்டா வேண்டாம். அப்பா கொடுவானே அம்மா யாரு மேல வேணும் உனக்கு சத்தியம்? நான் கேட்ட சத்தியம் மட்டும் எனக்கு வேணும். சரி ஆள்காட்டி விரல் எடுத்து ஒரு சரசுல வச்சு ஆள்காட்டி வரலை கொண்டு. ஆமா சரி மூத்த தாரி கூட போக மாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியம் கேட்டேன். மூத்த தாரி கூட போக மாட்டேன்னு சொல்லி உடல்ல ஆள்காட்டி விரலை கொண்டு ஒரு துண்டையில தொட்டு சத்தியம் செய்யுது. ஆனா அரக்க ஆண்டவன் கிட்ட வாங்கின வரம் என்னது? ஆள்காட்டி விரல் எடுத்து யார் சரசுல வச்சாலும் சரசு வெடிச்சிடும் அப்படின்னு வரத்தை வாங்கியிருக்கான். வரத்தை எல்லாம் மறந்துட்டான். பெண்ணை பார்த்தவதான் 50 அடி மனசுல எல்லாமே மறந்து போகுது. பெண்ணுன்னு தான் நினைச்சா பெருமாள் என்று நினைக்கிறேன். மங்க என்று நான் நினைத்தான் மாய கண்ணன் என்று நினைக்கல. கன்னி பெண்ணு நினைச்சான். கண்ணபுரம் என்று நினைச்சானா? நினைக்கலையே என்று சொல்லி நான் உனக்கு சத்தியம் பண்ணிட்டாரு. ஆள்காட்டி விரலை எடுத்தான். தலையை 3 தரம் சுத்தி சரசுல வச்சான். மூத்த தாரி கூட போக மாட்டேன். சரசுல கைய வச்சானே அரக்கந்தரை திறக்க அந்த கன்னிமார்கள் குழவை போட என் பெருமாள் கோபால கண்ணன் அரக்கனை கொண்டாச்சு. ஆண்டவனை தேடி போவோம் என்று சொல்லி ஆண்டவன் இடத்துல வந்து கேட்கும் போது அரக்கன் கிட்ட போனாலும் என்னை எரிச்சிருவானே. எப்படி அவனை கொண்டீங்க? கொன்ற கோலத்தை எனக்கு எடுக்கணும் சொன்ன போது எடுத்தாரே ஒரு சோறு ஒரு சோறு ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிகர புத்திரனாக கைலாசநாதராக எப்படி வந்து வருகிறார் தெரியுமா? எப்படி எங்கி மையா சோறு